வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாசஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரிவியூ பண்ண போற மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசி வெர்சஸ் எஸ்ஆர்எச். பேசிக்கா ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எந்த இடத்துல நடக்க போகுது? விசாகப்பட்டினம்ல நடக்குது. இது பெரிதும் பார்க்க போனா இது வந்து நல்ல ஒரு பேட்டிங் பிச்சா இருக்கும். ஸோ இது வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் ரன்ஸ் ஆன் த போர்டு, அதுதான் இதோட மந்த்ராவா இருக்க போகுது இந்த பிச் பொறுத்த வரைக்கும். ஆனா கமின்ஸ் பண்ற ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த நிறைய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நிறைய டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங்கிறார். எனக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்ல வந்துட்டு பெருசா போலிங் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பர்டிகுலர் சீசன் வரைக்கும் ரொம்ப ஷேக்கியா இருக்கு. அங்க முகமது ஷமி அடி வாங்கிட்டு இருக்காரு, இங்க அவங்க கேப்டன் பேட்ரிக் கமின்ஸே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இவ்வளோ லூப் ஹோல்ஸ்ல இருக்கு அவங்க டீம் பவுலிங்ல. மேபி அந்த கமின் மெண்டிஸ் அப்பப்போ சிப்பின் பண்ற கொஞ்சம் பார்ட் டைமா பவுலிங் போட்டிருக்காரு. மற்றபடி பார்த்தா அவங்க டீம்ல பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் வீக்கர் சைடா இருக்கு. ஆனா எஸ்ஆர்ஹெச்க்கு இதான் ஒரு ஒன் லாஸ்ட் சான்ஸ் டு கெட் இன் டு தி பிளே ஆஃப் ரேஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டம். இது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் எலிமினேஷன் வெளில போக நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. அண்ட் தே கேன் டூ என்னன்னா, பஞ்சாபுக்கும் டிசிக்கும் ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கு சைலண்டா. அந்த ரேஸுக்குள்ள இவங்க சிப்பின் பண்ணி டிசியை வெளில புஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்ஆர்ஹெச்க்கு. இது ஒரு நல்ல ஒரு மேட்ச் அப்பா இருக்கும் இந்த டே இன்னைக்கு. வீரா உங்க தாட்? இப்போ டிசி என்னன்னா, டிசியும் ரீசெண்ட் டேஸாக அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ஸில் வந்து டாஸ் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் அந்த மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் குரூசியலாக ஃபைனல் வரைக்கும் போயிட்டு லாஸ் ஆயிடுறாங்க. ஸோ டிசியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக செகண்ட் பேட்டிங்கில் சேசிங்கில் அந்த மாதிரி. அப்போ இப்போ டிசி என்ன பண்ணணும்னா, வந்து டாஸ் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எஸ்ஆர்ஹெச்சை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு 250+ ஸ்கோர் வச்சுட்டு. அபிஷேக் புரல் வந்து ஸ்டார்டிங் இனிஷியலா குட் ஸ்டார்ட் தராரு. ஃபாஃப் இன்னைக்கு ஆட மாட்டாரான்றது வந்து டவுட் தான். கேஎல் ராகுல் குட் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து நம்பர் 4 ஆடுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. நம்பர் 3 நான் ஓப்பன் கூட பண்ணல. சிஎஸ்கே கூட பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணாரு. அது நல்லா அவருக்கு வந்து கை கொடுத்துச்சு, நல்லா ஸ்கோரும் பண்ணாரு. ஸோ இது வந்து இன்னைக்கு 3 மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நம்பர் 3 ஆடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிசி வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணிட்டு எஸ்ஆர்ஹெச் டிஃபெண்ட் பண்ணும். அப்புறம் எஸ்ஆர்ஹெச்ல பாத்தீங்கன்னா டிராவிஸ் டாப் 3 அவங்க மட்டும் தான் ஆடுறாங்க. அவங்க ஈஸியா எடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு டிசி கன்ஃபார்மா வின்னு. அப்புறம் அவங்க பிளே ஆஃப் சான்சஸ் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்கன்னா டிசியோட பிளே ஆஃப் சான்ஸ் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ வந்து ஸ்ரீராம் உங்களோட அந்த தாட்ஸ் சொல்லுங்க. பிளே ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு காலின்னு தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. டிசி ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் டிக்ளைன் இருக்காங்களே தவிர, பட் தே ஹேவ் பீன் கன்சிஸ்டன்ட் இந்த டோர்னமெண்ட். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்த வரைக்கும் அந்த டாப் 3யுமே எப்படின்னா எல்லாமே லூஸ் ஷாட்ஸ் நிறைய ஆடுறாங்க. வந்த உடனே இறங்கி விக்கெட்ல போறது, அந்த மாதிரி பிச்சை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்க வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கேமுக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. பட் ஆஸ் ஃபார் அஸ் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் ரொம்பவே பெட்டரா ஈவன் ஃபார் ஹெட் தேன் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க விபி இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் இருக்காரு. இந்த ஸ்பின் ட்ரைவ் வச்சு ஆக்சுவலி இவங்க தான் ரியல் ஸ்பின் ட்ரைவ்ன்ற அளவுக்கு இப்போ இருக்கு டிசி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒரு இது இருக்கு, த்ரெட் இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஏன்னா இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் யூஷுவலா கொடுக்குற பேட்டிங் டெக் எல்லாம் நான் ஸ்பின் கொடுக்க போறேன் டர்ன் கேட்ட கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் தேர் டிகிங் தேர் ஓன் கிரேவ்ன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு கேம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிசி வில் பி ஆன் டாப்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ தே ஹேவ் குட் சான்சஸ் டு வின். உங்க ப்ரெடிக்ஷன் எனக்கு? நானும் டிசி சைடு தான் நானும் போறேன். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு ஹைதராபாத்ல நடக்குது மேட்ச். ஸோ அப்படிங்கும்போது அது கன்ஃபார்ம் பேட்டிங் பிச்சு தான். ஃபுல் ஃபிளாட் விக்கெட் தான் தர போறாங்க எஸ்ஆர்ஹெச். ஏன்னா அவங்க வந்து பேட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல ஆட பார்ப்பாங்க. பட் அதே இது டிசி சைடு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு எங்ககிட்டயும் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டப்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் நிறைய மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து கன்ஃபார்ம் டிசி, நானும் டிசி சைடு தான் நான் போறேன். ஓகே கைஸ், நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க டிசியா எஸ்ஆர்ஹெச் யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ.